வணக்கம். இது உங்கள் ஆக்ஷன் 4 உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆலந்தூரில் சென்னை நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் நல சங்கத்தின் 16ஆம் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. சென்னை ஆலந்தூரில் சென்னை அனைத்து நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் நல சங்கத்தின் 16ஆம் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டத் தலைவர் டாக்டர் நடராஜன் தலைமையில் செயலாளர் ஏழுமலை முன்னிலையில் நாடர் சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்க கௌரவ ஆலோசகர் ஜெயபிரகாசம், தலைவர் வேல்சங்கர், கௌரவ செயலாளர் சாய் சங்கர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சவுந்தரராஜன் என்ற ராஜா, மெஸ்மர்காந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு வணிகர்களின் நலன் குறித்தும் வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி வரி குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் ஏராளமான நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் நல சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் பேசுகையில், உணவு தர நிர்ணய சட்டத்தின் கீழ் வருடத்திற்கு ஒருமுறை உரிமம் வழங்கினால் போதும் என சட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதற்கு மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும், ஜிஎஸ்டி வரியில் இன்னும் குளறுபடிகள் உள்ளது, அதை சீர் செய்ய வேண்டும். உணவு பாதுகாப்பு தர சட்டத்தின் கீழ் சங்கத்தின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் மூடப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் கேஸ் சிலிண்டர்கள் சீராக கிடைக்கவும், உணவக உரிமையாளர்கள் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தண்ணீர் கேன் விலையேற்றம் குறித்து கேட்டபோது இதற்கு 1991 போடப்பட்ட உலக வர்த்தக ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தினால் தண்ணீர் விளைபொருளாக உள்ளது, இந்த விலையேற்றத்திற்கு வணிகர் சங்க பேரவை நடவடிக்கை எடுக்கும் எனவும், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடால் 40% உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன என தெரிவித்தார். சென்னை விநியோகஸ்தர்கள் சங்க 16வது ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மதுரை உணவுப் பொருள் வர்த்தக சங்க தலைவர், கௌரவ ஆலோசகர் மற்றும் மதுரை விநியோகஸ்தர்கள் சங்கம், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தின் மூலமாக FSSI உணவு தர நிர்ணய சட்டத்திற்கு வருடத்துக்கு ஒரு முறை லைசன்ஸ் வாங்கினால் போதும் என்று சட்டத்தை மாற்றியிருக்கிறார்கள். அதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் GSTயில் இன்னும் சில குளறுபடிகள் இருக்கின்றன, அவைகளையும் சீர் செய்ய வேண்டும் என்றும், அதேபோல் உணவு தர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அதிலும் சங்கத்தின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். சென்னை, தமிழகம் முழுவதும் நிறைய இடங்களில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் மூடப்பட்டு இருக்கிறது. அதனால் உணவக உரிமையாளர்கள், உணவக தொழிலாளர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக செயல்பட்டு எரிவாயு சிலிண்டர் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தண்ணீர் கேன் விலையெல்லாம் ஏற்றமாக போன்ற பொருட்கள் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. இதன் காரணமாக இந்த போல தண்ணீர் கேன் விலையேற்றம் சம்பந்தமா கேட்குறீங்க. இதற்கெல்லாம் காரணம் 1991 போடப்பட்ட உலக வர்த்தக ஒப்பந்தம். அந்த உலக வர்த்தக ஒப்பந்தத்தின் ஒரு சரத்து தண்ணீர் ஒரு விற்பனைக்கு உரிய பொருள் என்று கூறுகிறது. நாம் நம்முடைய மழை நீராக இருந்தாலும், ஆற்று நீராக இருந்தாலும், குளத்திலே இருக்கக்கூடிய நீரும் ஒரு விற்பனைக்குரிய பொருள் என்று அந்த உலக வர்த்தக ஒப்பந்த சட்டம் சொல்கிறது. அதன் காரணமாக பாலை விட அதிக விலைக்கு தண்ணீர் வியாபாரிகள் விலையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மற்றும் அனைத்து வணிகர் சங்கங்களும் சேர்ந்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்போம்.
சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இந்த உணவுப் பொருட்கள் வந்து இந்த கடைகள் வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, இதனால் எவ்வளவு தொழிலாளர்கள் வந்து தற்போது பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் உங்களால் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க, இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக வியாபாரங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு? சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக கிட்டத்தட்ட 140% உணவகங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதேபோல் கம்பெனி நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பேச்சலர்கள் எல்லாம் ஓட்டல் உணவு விடுதியையே நம்பி இருந்தவர்கள் பெரும்பாலும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சென்னையில் சுமார் 40% ஓட்டல்கள் மூடப்பட்டிருக்கிறது. சவுந்தரராஜன், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.